விஸ்வாமித்திரனும் ராமனும் வனத்தின் வழியாக நடந்து போகும்போது கல்லாக கிடந்த அகலிகை ராமனுடைய பாத தூளிப்பட்டு பெண்ணாக மாறுகிறார் இல்லையா? அந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க கம்பர். என்னன்னா, அட ராமா, உன்னுடைய கால் பட்டு ஒரு கல் பெண்ணாக மாறுகிற விந்தையை நான் பார்க்கிறேனே, அடையப்பா நீ அல்லவோ கடவுள், இனிமே இந்த உலகத்துக்கு கெட்டதே நடக்காது அப்படிங்கிற பொருள்படும் விதமாக இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் எழுதியிருப்பார். இதை அப்படியே எடுத்து நம்ம கவிஞர் ஒரு பாட்டில் வச்சுருப்பார். என்ன பாட்டுன்னு உங்கள் எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா ரசிக்கிறீங்க. சில சகோதரிகளும் அம்மாக்களும் என்னோட சேர்ந்து பாடுறீங்க. பாடல் தெரிஞ்சால் பாடலாம், தவறில்லை. பாடும்போது நம்ம மனம் லகுவாகும், தவறே கிடையாது. யாரும் நம்மளை எதுவும் சொல்ல போகிறதில்ல. சந்தோஷமாக பாடலாம், கைத்தட்டலாம், ரசிக்கலாம். இந்த பாடலை அப்படியே எடுத்து கொஞ்சம் போட்டு நம்ம கவிஞர் என்ன செய்கிறார் பாருங்க. பக்தி இலக்கியத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு காதலில் கொண்டு வந்து வைக்கிறார் ரொம்ப அழகாக. திருமணமான கணவன் மனைவியும் பாடிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான பாடல். கண்ணம் மின்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னம் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா, கண்ணம் மின்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னம் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணமில்லையா, பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன், கை வண்ணம் அங்கே கண்டேன் கண் வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். ஒரு 8 வண்ணங்களை கம்பர் சொல்லியிருந்தாரு. நம்ம கவிஞர் ஒரு 32 வண்ணத்தை இந்த பாடலில் போட்டு பாடியிருக்கிறாருன்னா எவ்வளவு அழகு. காதலை நாசூக்கா சொல்கிறதுல நம்ம கவிஞரை போல் ஒரு ஆள் உலகத்திலேயே கிடையாதுங்க. இந்த காலத்தில் ரொம்ப காதலை சொல்கிறது எளிமையாயிடுச்சு. ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு ஒரே நேரத்தில் குரூப்பில் அனுப்பிச்சிடுறாங்க. ஐ லவ் யூ அப்படிங்கிற மெசேஜ் எல்லாருக்கும் பிள்ளைங்க அனுப்புகிறாங்க. நான் பார்க்குறேன் ஒரு ஆசிரியராக, நிஜமாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அப்போல்லாம் இல்லை, அப்போல்லாம் இப்படி இல்லை. இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணிடம் பேசுவதற்கே எவ்வளோ தயக்கமாக இருந்தது. ஒரு கவிதையான ஒரு வாழ்வெல்லாம் நம்ம வாழ்ந்தோம் இல்லையா? அதில் ஒரு பாடல் ரொம்ப அழகாக, தேன் நிலவு அப்படிங்கிற ஒரு படத்தில் இவ்வளவு நாசுக்காக காதலை ஒரு காதலன் சொல்ல முடியுமா? நான் வியந்த பாடல் ஒன்று இருக்குது. இப்போது நதி எதற்கு பூமியில் ஓடும்? பூமியை செழிப்புற செய்வதற்காகவும் வளப்படுத்துவதற்காகவும் தான் ஓடுன்னு தான் நம்ம இதுவரைக்கும் படிச்சிருக்கோம். ஆனால் அதில் கவிஞர் என்ன சொல்கிறாரு அந்த பெண்கிட்ட, இந்த நதி ஏன் ஓடுது தெரியுமா? தன்னோட காதலனை தேடி ஓடுது. அதை போல் உனக்கும் காதலிக்க ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஒரு பாட்டில். அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அன்னநடை போடுதம்மா பூமியின் மேலே, அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அன்னநடை போடுதம்மா பூமியின் மேலே, கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேன் நிலவில் ஆசை இல்லையா, கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, இந்த காதலிக்கு தேன் நிலவில் ஆசை இல்லையா, காதல் தோன்றுமா இன்னும் காலம் போகுமா, இல்லை காத்து காத்து நின்றது தான் மீதமாகுமா, பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடஞ்சொல்லவா பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா, பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடஞ்சொல்லவா பறந்து செல்லவா. எத்தனை அழகு பாருங்க. இதை போல ஒரு பாடலில் உலகத்தில் இருக்கிற சிறந்த பெண்மையை எல்லாம் வரிசைப்படுத்தியிருப்பார் கம்பன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாட்டு. இதை கடந்து நீங்கள் போயிருக்கவே முடியாது, அவ்வளவு மதுரமான ஒரு பாட்டு. சுசிலா அம்மாவுடைய ஹம்மிங்கில் வரும். ஆனால் பாடல் முழுக்க ஒரு ஆண் குரல் தான், ஆனால் ரொம்ப ரம்யமான ஒரு பாட்டு. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா. என்ன எல்லாரும் பாடுறீங்க? கம்பன் கண்ட சீதை உந்தன் பாடலாம், தப்பில்லை, நடுவில் குறுக்கிட்டேனோ, பாடுங்க. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேய
அல்லவா, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி, சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி, என்றும் நீ ஏகதி. ஆஹா ஆஹா ஆஹா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. ஆஹா ஆஹா ஆஹா. இதில் பாருங்க, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவான்னு காதலியோட அம்மாவை சொல்கிறார், அதாவது வருங்கால மாமியார். சரி, சொல்கிறதுன்னா அவங்களையே நேரடியாக நீ சீதை மாதிரின்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அவங்க அம்மாவை சொன்னாருன்னு யோசித்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சது. நமக்கு ஒரு பழமொழி இருக்குது நம்மக்கிட்ட, தாயை போல பிள்ளை. அப்போ தன்னுடைய காதலியுடைய அம்மா சீதை என்றால் அவளும் சீதையாகத்தானே இருக்க முடியும்னு கவிஞர் யோசிச்சிருக்கணும். அடுத்தது பாருங்கள், காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவான்னு எழுதியிருக்கிறார். உண்மையில் சீதைக்கும் ராமனுக்கும் பெண் பிள்ளைகள் இல்லை. அதையே எழுதியிருக்கிறார் அப்படின்னா, ரொம்ப அழகாக ஒரு புத்தகத்தில் படித்தேன். மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் எழுதியிருந்தாங்க, ராமனுக்கும் சீதைக்கும் பெண் பிள்ளை இல்லை இல்லையா, அதனால் கவிஞர் பெண் பிள்ளை வேணுங்கிறதுக்காக காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவான்னு எழுதியிருக்கிறாரு போல இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தார். எவ்வளோ அழகு பாருங்கள். நம்ம தமிழுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது நண்பர்களே. நாம் ஒரு கவிஞரோ அல்லது புலவரோ எழுதிவிட்டு போன ஒரு விஷயத்துக்கு அவங்க பொருள் உரையெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் அதை மறைன்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அப்படியான பொருளை கொடுக்கும் நம்ம தமிழ் மொழி. இது நம்ம தமிழுடைய சிறப்பு. நீங்கள் எந்த ஒரு இலக்கியத்தை வேணாலும் எடுத்து பாருங்கள், அதில் பெரும்பாலும் உரையெல்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க. உரையாசிரியர்கள் அதன் பின்னாடி வந்து எழுதுவாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்முடைய தமிழ் மொழி நமக்கு அறத்தை மட்டுமல்ல அறிவையும் ஊட்டுகிற மொழி. ஒரு விஷயத்துக்கு ஸ்பூன் ஃபீடிங்கிறது நம்ம கல்ச்சரில் கிடையாது. ஒரு விஷயத்தை நாம் படிக்கும்போது அது நமக்கு திறக்கக்கூடிய கதவுகளை, அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து, ராமன் அப்படின்னாலே ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் அப்படின்னு நமக்கு தெரியும். ரொம்ப பெருமையாக நம்ம சொல்கிறோம். அதே போல் தானே சீதையும். இப்போ ராமனின் பெருமையை சொல்கிறதுக்கு ரொம்ப அழகாக கவிஞர் ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை இனி நான் தொடமாட்டேன், கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன், உன்னையல்லால் இனி இன்னொரு பெண்ணை நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன், மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, மணிமாளிகைதான் கண்ணே. எவ்வளோ அழகில்லை அந்த பாட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதில் உன்னையன்றி இன்னொரு பெண்ணை உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் ராமன் சொன்னதை எடுத்து இந்த பாட்டில் வைக்கிறாரு. இந்த பாட்டோட முதல் வரியை கவனிங்க. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாட்டு என்ன, மயக்கமா கலக்கமா. ஆனால் அதோட சிச்சுவேஷன் வேறு, இதோட சிச்சுவேஷன் வேறு. அது துயரத்தினால ஏற்பட்ட மயக்கம் கலக்கம், இது காதல்னால ஏற்படுற மயக்கம். அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை, அந்த உணர்வு மாறும்போது எத்தனை அழகான விஷயங்களை நமக்கு சொல்லுது.